பாருங்க அந்த கார்லேருந்து இறங்கி வரதுலேருந்து அந்த வீடியோஸ்லாம் நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவங்க வந்து என்னமோ அந்த உலகத்திலே இப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாத அளவும், இது வந்து ஏதோ ஒரு தேவதை மாதிரியும், எங்கேருந்தோ வந்து வானத்திலேருந்து குதித்த மாதிரியும், கடவுளுடைய நேரடி படைப்பு மாதிரியும் அவங்களோட ஆட்டிடியூடாக நடந்தோம். அவங்களுடைய தயாரிப்பில் வர படமாக இருந்தால் ஆடியோ ரிலீஸில் போய் நிற்பாங்க, ப்ரொமோஷனில் போய் நிற்பாங்க. மற்ற தயாரிப்பாளராக இருந்தால் அவங்க கண்டுக்கிறதே இல்லை, சட்டையே பண்ணுறதில்லை. ஆனால் இன்றைக்கி மூக்குத்தி அம்மன் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பூஜைக்கு அவங்க வந்திருக்காங்க, குத்துவிளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னா, எங்கேயுமே வந்து யாரோடையும் சந்தோஷமாக சிரித்து பேசியோ கலகலன்னா இல்லை. மீனா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு மூத்த நடிகை தானே, ஒரு ஹலோ சொல்லலாமே, ஒரு சிரித்து பேசலாமே. மீனா பல இடங்களில் வந்து அவங்க பேசுகிற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தும் நயன்தாரா வந்து அதை வந்து அலட்சியப்பட்டு, சிங்கம் வந்து ஆட்டுக்கூட்டத்தில் இருந்தால் கூட தனியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு, அது எதுக்கு எப்படி போட்டிருக்காங்க. இது ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தில் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க மதிக்கப்படலை, ஆட்டுக்கூட்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நயன்தாராவை குறிக்கிறாங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பொது விழாக்களில் கலந்துக்கும் போது பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரான பாலாஜி பெருமன் கூட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எந்த ப்ரொமோஷனுக்கும் போக மாட்டாங்க நயன்தாரா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதன்முறையாக மூக்குத்தி அம்மன் 2 ப்ரொமோஷன் வந்திருந்தாங்க. சீனியர் நடிகை மீனா வந்து அவங்க கூட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க முகத்தை திருப்பின உடனே நம்மளுக்கே பார்க்கறதுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையாகவே என்னதான் சார் நடந்தது? இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கு நயன்தாராவை தான் தெரியும், மீனாவை தெரியாது. நிறைய பேருக்கு மீனாவை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, நான் சொல்கிறது 2K கிட்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல நம்ம மீனாவை பற்றி சில வார்த்தைகள் பேசிடுவோம். அதாவது மீனா எப்படின்னா, ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து வந்தவங்க. ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடிச்சிருந்தாங்க. குழந்தை நட்சத்திரமாக நடித்த பல படங்கள், மீனாவோட பல படங்கள் வந்து பேசப்பட்ட படங்கள். அதாவது மீனா வந்து குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே சிவாஜி கணேசனோட நடிச்சிருக்காங்க, ரஜினிகாந்தோட நடிச்சிருக்காங்க, பல நடிகர்களோட நடிச்சிருக்கிறாங்க. குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது குறிப்பாக ஒரு விஷயம், ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது வந்து அன்புள்ள ரஜினிகாந்துங்கிற படத்தில் வந்து மீனா வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது ஒரு கேமியோ கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் ஒரு அநாத குழந்தைய, அதை வந்து கையும் காலும் கொஞ்சம் ஹேண்டிகாப்டான, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக மீனா நடிச்சிருப்பாங்க. பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அதாவது அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட், அதாவது இதயம் பலவீனமான ஒரு பொண்ணு, அவங்க வந்து சீக்கிரமாக இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மீனா பொறுத்த வரைக்கும். குழந்தை நட்சத்திரத்திலேயே அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பெரிய பெரிய மூத்த நடிகைகள் கூட அப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியாது, அப்படி வந்து அந்த படத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரஜினிகாந்தை வந்து அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செல்லமாக ரஜினிகாந்த் வந்து மீனாவோட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதாவது ரஜினிகாந்தோடைய ரசிகை, ரஜினிகாந்த் அந்த படத்தில் ரஜினிகாந்தாவே வந்திருப்பார். ரஜினிகாந்தோட ரசிகை மீனா, அந்த ரசிகை மீனாவை ரஜினிகாந்த் பார்க்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சில ஆண்டு காலத்துக்கு அப்புறம், அதாவது வந்து எஜமான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. எஜமான்னு ஒரு படம் எடுக்கும்போது ரஜினிகாந்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறார் ஆர் உதயகுமார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த படத்தில் வந்து மீனாவை கதாநாயகியாக போட்டிருக்கேன் அப்படின்னும் போது ரஜினிகாந்துக்கு தெரியல. யார் மீனா, யார் மீனா, யார் மீனா அப்படின்னு கேட்குறாரு. சார் உங்களோட அன்புள்ள ரஜினிகாந்தில் நடித்தாங்களே அந்த மீனா சார், பேபி மீனா அப்படிங்கிற. ஐயோ பேபி மீனாவா, பேபி மீனா இவ்வளோ பெரிய பொண்ணாயிருச்சா, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஆமாம் சார், இப்போ வந்து நல்ல ஒரு சில படங்களில் வந்து ஹீரோயினாக கூட நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து என் ராசாவின் மனசுல எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்படியா, ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நடித்தேன், மறுபடியும் இப்போ எனக்கு ஜோடி போட்டு நடிக்கிற மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு. அப்போ ஆர் உதயகுமார் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நிச்சயமாக ஒத்துப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க மீனா. அதாவது வந்து சின்ன வயசுலேருந்தே நடித்ததுனால நடிப்பு வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு பண்பட்ட நடிகையாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, சரி சரி மீனாவை நீங்கள் வந்து வர சொல்லுங்கள், நான் நேராக பார்க்கணும், ரொம்ப வருஷம் ஆச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. மீனாவை அவ்வளோ பெரிய பொண்ணாக பார்த்தது ரஜினிகாந்த்கே ஆச்சரியமா, என்னம்மா இவ்வளோ பெரிய பெண்ணாக வளர்ந்துட்டு, அதாவது வந்து ஒரு குழந்தையாக இருந்த அப்புறம் இவ்வளோ பெரிய பெண்ணாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே ஜோடி போட்டு நடிக்க போகிற, பரவாயில்லையாம்மா உனக்கு ஓகேவான்னு கேட்டுக்கார் ரஜினிகாந்த். ஏன்னா ரஜினிகாந்த் அப்படி சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டுப்பார். ஏன்னா வந்து அவருக்கு விருப்பமாக இருந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மீனாக்கு விருப்பமானு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மீனா வந்து விருப்பம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதாவது உங்களோட நடிக்கிறதுக்கு யார் சார் வந்து தயங்குவாங்க, அதாவது வந்து எனக்கு வந்து இது லைஃப் டைமில் கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயமா ஒரு கேரக்டர் நான் நினைக்கிறேன் சார், அதுவும் உங்களுக்கு ஹீரோயின்னும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் ஆர் உதயகுமாரை கூப்பிட்டு ரஜினி சொல்லியிருக்காரு, ஓகே சார் மீனா போட்டுக்கங்க நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
அந்த படத்தில் எஜமான் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி மீனா காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா நடித்த பல படங்கள், எத்தனையோ படங்கள், அதாவது கமலஹாசனோட நடித்த படங்கள், ரஜினியோட நடித்த படங்கள், இது கார்த்திகோட நடிச்சிருக்காங்க, அஜித்தோட நடிச்சிருக்காங்க, விஜயோட நடிச்சிருக்காங்க, பல பேரோட எல்லா நடிகர்களோடையும் மீனா நடிச்சிருக்காங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலையுமே பாருங்க, மீனா வந்து ஒரு திமிர் பிடிச்ச நடிகை, ஒரு ஆட்டிடியூட் காட்டின ஒரு நடிகை, இவங்களை எதிர்த்து பேசிட்டாங்க, இவங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாங்க, ஒரு கோபமாக நடந்துக்கிட்டாங்க, ஒரு பொது விழாவில் நான் சொல்கிறேன், எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சரி, மீனாவுடைய கணவர் இறந்தப்போ கூட மீனா மேலே நிறைய சர்ச்சைகள், சேர வாரி பல பேர் இறைச்சாங்க. அப்போ கூட மீனா வந்து சாந்தமாகவும் சைலண்டாக தான் இருந்தாங்க. மீனா வந்து ஒரு சாந்தமான நடிகை, அதாவது குணத்தில் இயல்பாகவே ஒரு நல்ல நடிகை, இயல்பாகவே ஒரு நல்ல மனிதர் மீனா. புரியுதா உங்களுக்கு? மீனா வந்து மூக்குத்தி அம்மன் 2ல் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூஜைக்கு மீனாவும் போயிருக்காங்க. அந்த கதாநாயகி வந்து மூக்குத்தி அம்மன் வேடத்தில் வந்து நடிக்கிறது என்னென்னா நயன்தாரா. நயன்தாரா பாருங்கள், அந்த கார்லேருந்து இறங்கி வரதுலேருந்து அந்த வீடியோஸ்லாம் நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவங்க வந்து என்னமோ அந்த உலகத்திலேயே இப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாதளவும், இது வந்து ஏதோ ஒரு தேவதை மாதிரியும், எங்கேருந்தோ வந்து வானத்திலேருந்து குதித்த மாதிரியும், கடவுளுடைய நேரடி படைப்பு மாதிரியும் அவங்க ஒரு ஆட்டிடியூடாக நடந்து வராங்க. அத்தனை தள்ளு முள்ளு, அத்தனை பவுன்சர்ஸு, அத்தனை பேரும் அட்ராக்ஷனும் அவங்க மேலே தான் இருக்குது. அவங்க ஒரு நடிகை, இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற நடிகை, அவங்க வரும்போது இத்தனை அட்ராக்ஷன் இருக்கிறது தப்பு கிடையாது, நியாயம்தான். ஆனால் பாருங்கள், அவங்களுடைய பிஹேவியர், ஒரு நடிகை வரும்போது சுற்றி இருக்கிறவங்க அட்ராக்ஷன் காட்டுறது தப்பு இல்லை, ஆனால் அவங்களே பாருங்கள் ஒரு ஆட்டிடியூடான ஒரு பிஹேவியர், நடந்து வரதுலேருந்து, அந்த பூஜையில் நிற்கிறதுலேருந்து பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் காணொலிகளில். அந்த இடத்துல பாருங்கள், மீனா வந்து நயன்தாரா பக்கத்துலேயே நிற்கிறாங்க, குஷ்பூட்டு எல்லாம் பேசுகிறாங்க, புரியுது உங்களுக்கு? ஆனால் மீனாட்ட பேச மாட்டாங்க. மீனா வந்து ஒரு மூத்த நடிகை மட்டும் இல்லை, ஒரு பக்குவமாக ரசிகர் மனசில் இடம் பிடிச்ச ஒரு நல்ல நடிகை, புரியுது உங்களுக்கு? ஒரு திறமையான நடிகை மீனா. நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்த எந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதில் ஒரு கேரக்டர் பாருங்கள், அந்த ராஜ்கிரனோட ஜோடி போட்டு நடித்தாங்களே, அந்த ஒரு படமே மீனாவோட நடிப்புக்கு சாட்சியாக இருக்கும், கதாநாயகியாக நடித்த படம். அப்படி இருக்கும்போது நயன்தாரா படத்தை எந்த படத்தை நம்ம பிரமாதமான படம்னு சொல்ல முடியும்? நிறைய படங்கள் நடித்தாங்க, பில்லாமாரி படங்கள், அப்புறம் அஜித்தோட விஜயோட பல படங்கள் சேர்ந்து நடித்தாங்க. என்ன நயன்தாரா பெருசாக நடிச்சிட்டாங்க? ஒரு டூயட் ஆடுவாங்க, இல்லைன்னா ஒரு கிளாமரான ரோலில் வருவாங்க, இப்படி தான் நயன்தாரா நடிச்சிருக்காங்களே தவிர ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் ஏதாவது நடிச்சிருக்காங்களா? அறம்னு ஒரு படம் நடித்தாங்க, ஆடியன்ஸ் கேட்பாங்க, அறம்னு ஒரு படம் நடித்தாங்களே, அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க. அறம் படத்தில் கூட பாருங்கள், அதாவது வந்து ஒரு கலெக்டராகவோ என்னமோ இருக்காங்க, அப்படிதான் உங்களுக்கு. இது வந்து சுற்றி நடக்கிற பிரச்சனை. அந்த படத்தில் என்ன இருக்குன்னா, இந்த பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க அப்பப்போ வருவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய கேரக்டர்னு நம்ம சொல்லிட முடியாது. முன்னணி கதாநாயகரோட ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்புறம் நம்ம இந்த படம் நானும் ரவுடி தாங்கிற படம் வந்து ஓரளவுக்கு நடிச்சிருந்தாங்க நயன்தாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதைகளில் நடிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய படங்கள் நடித்தாங்க, அதாவது வந்து கோலமாவு கோகிலா இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தாங்க. வேறு மாதிரியான டைமண்ட் சென்னையெல்லாம் படங்கள் நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த ஹீரோயின் சென்ட்ரிக்காக நடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்த படத்துக்குமே ப்ரொமோஷனுக்கு நயன்தாரா போகிறதில்ல, குறிப்பாக எந்த படத்துக்குமே போகிறதில்ல. ஆனால் குறிப்பாக அவங்க படத்துக்கு போவாங்க. அவங்களுடைய தயாரிப்பாக இருந்தால், அவங்களுடைய தயாரிப்பில் வர படமாக இருந்தால் ஆடியோ ரிலீஸில் போய் நிற்பாங்க, ப்ரொமோஷனில் போய் நிற்பாங்க. மற்ற தயாரிப்பாளராக இருந்தால் அவங்க கண்டுக்கிறதே இல்லை, சட்டையே பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி மூக்குத்தி அம்மன் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பூஜைக்கு அவங்க வந்திருக்காங்க, குத்து வழக்கு ஏற்றி வச்சுருக்காங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னா அவங்களுடைய மார்க்கெட்டு படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டி நடிகள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிராகன் நடிகை கயாத் லோகர்லாம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சோஷியல் மீடியாவுடைய ஃபுல் அட்ராக்ஷனும் அந்த கயாத் லோகர் மேலே ஆயிடுச்சு. நீங்கள் சோஷியல் மீடியாவை திறந்து பாருங்கள், எவ்வளோ வீடியோஸு, எவ்வளோ கிளிப்பிங்ஸு, எவ்வளோ செய்திகள் அவங்களை பற்றி போட ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது வந்து இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மமிதா பைஜூன்னு ஒருத்தவங்க நடித்தாங்கல்ல, இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஆடியன்ஸோட அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் மேலே ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நயன்தாராலாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, மீனா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், நயன்தாரா அதுக்கு போகிற ஜென்ரேஷன், இப்போ இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷன். நயன்தாரா எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீக்கில் இருந்தால் கொண்டாடுவாங்க. நதியாவுக்கு இல்லாத ஒரு புகழாங்க. அதாவது வந்து நதியா பூவே பூச்சிவிடவா நடித்த போது நதியா நதியான்னு எல்லாருமே
எல்லாமே கொண்டாடினாங்க. நாங்கள் குஷ்பு வந்தப்போ குஷ்பு கோயில் கட்டினாங்க. கோயில் கட்டினா சொல்கிறாங்க, கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல இது வரைக்கும். புரியுது அவங்களுக்கு? ஒருவேளை கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த கோயிலை காட்டுமா, குஷ்பு கோயிலை காட்டுமான்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நயன்தாரோட ஆட்டிடியூடு கொஞ்சம் குறைஞ்சி, ஆட்டிடியூடு அப்படியே தான் இருக்குது, ப்ரொமோஷனுக்குலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன, அவங்க மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அவங்க ப்ரொமோஷனில் தொடர்ந்து இவங்க பேச முயற்சி பண்ணுறாங்க, அவங்க பேசலை. இதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இது நிஜமாவே நயன்தாராவுக்கு பதிலடி கொடுக்க விதமாக தான் மீனா போட்டிருக்காங்களா, இல்லை எதேச்சியாக போட்டிருக்காங்க? இல்லை இப்போ அந்த காணொளி வந்து எல்லா பக்கமும் வருது. என்னென்னா மூக்குத்தி அம்மன் அதாவது பூஜை நடந்த கூத்துக்கள் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. யார்ட்டையும் பெருசாக பேசலை, யார்ட்டையும் பெருசாக சிரிக்கலை, கலகலன்னு இல்லை. ஒரு பூஜைக்கு வந்தவங்க ஒரு படத்தினுடைய ஆரம்பம், ஒரு படத்தினுடைய தொடக்கம், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, அதான அதுக்கு பொருள். அந்த இடத்துல வர ஒரு நடிகை, அந்த படத்தில் நீங்கள் தான் கதாநாயகி. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க. அந்த விழாலும் போது வர்றவங்ககிட்டலாம் சிரித்து பேசி சந்தோஷமாக அவங்ககிட்டலாம் கை கொடுத்து நல்லா ரிசீவ் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற நடிகைங்கிட்டெல்லாம் சந்தோஷமாக பேசி எல்லாரையும் அரவணைச்சு சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்டு? எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யதார்த்தமாக நிற்கிறாங்க. அப்புறம் குஷ்புவை பார்த்தீங்கன்னா அவங்க இங்கேயும் கலகலாக போயிட்டு இருக்காங்க. வேறு நடிகர்கள் சுந்தர்சி, கே.எஸ். ரவிக்குமார் எல்லாருமே அங்கே இருக்காங்க. மினிஸ்டர் கூட இருக்காரு, புரியுது உங்களுக்கு? எல்முருகன் கூட இருக்காரு. எல்லாமே கலகலான்னு அந்த செட்டே கலகலன்னு இருக்குது. அங்கே இருக்கிற ஆடியன்ஸு, பார்க்க வந்தவங்க, கெஸ்ட்டு, விசிட்டர்ஸு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது நயன்தாரா மட்டும் பாருங்கள் இப்படி கையை கட்டிட்டாங்க. இப்படி கையை கட்டிட்டு இப்படியே இருக்காங்க. குத்துவிளக்கு ஏற்றும் போது கையை திறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வேல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே வந்து யாரோடையும் சந்தோஷமாக சிரித்து பேசியோ கலகலன்னு இல்லை. மீனா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு மூத்த நடிகை தானே, ஒரு ஹலோ சொல்லலாமே, ஒரு சிரித்து பேசலாமே. மீனா பல இடங்களில் வந்து அவங்க பேசுகிற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தும் நயன்தாரா வந்து அதை வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி தான் அந்த காணொளிகளில் இருக்குது. உண்மையாக என்ன நடந்தது நமக்கு தெரியாது. பார்க்கும்போது அப்படி தான் தோணுது, அப்படி தான் தோணுது. அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க பதிவு போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பதிவு வந்து எப்படின்னா, அவங்க வந்து யதார்த்தமாக போட்டாங்களா, இல்லை இதை வச்சு போட்டாங்களான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சில பதிவுகள் பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்லுது, அந்த சூழ்நிலையோட கனெக்ட் ஆயிரும். பல நேரங்களில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பல பேர் வந்து ஒரு பதிவு போடும்போது இதோட இது கனெக்ட் ஆகுதா, இதனால தான் இப்படி போட்டாங்களா அப்படிலாம் நமக்கு தோணும். அப்படி வந்து மீனா போட்ட பதிவு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி தான் போட்டாங்களா அப்படின்னா, கனெக்ட் பண்ணி போட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து சிங்கம் வந்து ஆட்டுக்கூட்டத்தில் இருந்தால் கூட அது தனியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. அது எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க? இது ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தில் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மதிக்கப்படலை, ஆட்டுக்கூட்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நயன்தாராவை குறிக்கிறாங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து சிங்கம் வந்து அந்த கூட்டத்தில் இருந்தால் சிங்கம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியும் இருக்கலாம், இல்லை வந்து இது ஒரு யதார்த்தமான பதிவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு பதிவு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மீனா எல்லா ஹீரோஸ் கூட நடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்களும் நடிக்க இருக்கிறாங்க. பட் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யார் ரியல் சூப்பர் ஸ்டார் நீங்கள் நினைப்பீங்க? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து 2 பேரையும் கம்பேர் பண்ணால் யார் ரியல் சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நடிகர்களுக்கு என்னுடைய வாதம் பல காணொலிகளில் என்ன அப்படின்னா, நடிகர்களுக்கு பட்டமே வேணாங்கிறேன். நான் வந்து விஜய்க்கு தளபதி வேணாம், தலைக்கு ஏதாவது வந்து அஜித்துக்கு தலை வேணாம், ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் வேணாம், கமலஹாசனுக்கு உலக நாயகன் வேணாம், சிம்புக்கு ஒரு பட்டம் வேணாம், தனுஷ்க்கு ஒரு பட்டம் வேணாம், யாருக்குமே பட்டம் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். விஷால் வந்து புரட்சி தளபதி, வந்து நம்ம பரத் வந்து சின்ன தளபதி, இப்படி ஆளுக்கு ஒரு தளபதின்னு பட்டத்தை போட்டுட்டு என்ன பிரயோஜனம் இருக்குங்க? அவங்க நடிகர்கள் நடிக்கிறாங்க, நடிகையாகட்டும் நடிக்கிறாங்க. அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க, படத்தில் நடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு பட்டம்? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பட்டம்? இந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த பட்டத்துக்கு அவங்க பொருதுறாங்க. புரியுது அவங்களுக்கு? நம்மளுடைய அதாவது சமரசமாக ஒரு அமைதிக்கு உருவமான அன்னை தெரசாக்கு பட்டம் இல்லை, நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு பட்டம் இல்லை, இன்னும் பல பேர் வந்து சமூக சேவை பண்ணவங்களுக்கெல்லாம் பட்டம் இல்லை. ஆனால் வந்து இவங்களுக்கு எதுக்கு பட்டம்? இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இல்லை, எதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம்னா, இல்லை ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கேள்விக்கே வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, யாருமே ரியல் சூப்பர் ஸ்டார் இல்லை, யாருமே சூப்பர் ஸ்டாரே கிடையாது. அப்புறம் என்ன இதில் ரியல் சூப்பர் ஸ்டார், டூப் சூப்பர் ஸ்டார்லாம்? இல்லை, நம்ம எதுக்காக கேட்குறோன்னா, 2 பேரை கம்பேர் பண்ணும்போதும் எல்லாரும் இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மீனாவுடைய நடிப்பு, மீனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்க தான் பெரிய நடிகை. பட் ஆனால் எந்த பந்தாவும் இல்லாமல் அவங்க இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தாங்கன்ற அதை வச்சு தான் நான் சொன்னேன். இல்லை, அதான் சொல்கிறேன்ல, நான் நயன்தாராக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது
என்ன வாழ்க்கை என்னங்கிறது இன்னும் புரியல. புரியுதா உங்களுக்கு? நம்மளை வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க, நம்மளை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்கன்னும் போது அந்த ரசிப்பு கொண்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே இந்த உலகத்தில் நிலையானதில்லை. இன்னைக்கு ரசிப்பாங்க, நாளைக்கு ரசிக்காமல் போயிடுவாங்க. இது வந்து இந்த ரியாலிட்டி வந்து நயன்தாராக்கு புரியணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ரியாலிட்டி வந்து மீனாக்கு புரிஞ்சிருக்கு. மீனா வந்து அந்த காலத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, நிதானமாக இருந்தாங்க, இப்பயும் நிதானமாக தான் இருக்காங்க. ரசிகர்கள் வந்து மீனா மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்லாத அளவுக்கு பொது விழாக்கள் எல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பொது விழாக்களில் கலந்துக்கும் போது பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. சூப்பர் ஸ்டார் நம்ம அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனால நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. நம்மளுடைய வாழ்ந்த காலங்களுக்கு அப்புறம் நம்மளை பற்றி பல வருஷங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அடையாளம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இன்றைக்கி என்எஸ் கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து நம்ம எம்ஆர் ராதா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எம்ஜிஆரை பற்றி பேசிட்டு இருக்காங்க, கலைஞரையா பற்றி பேசிட்டு இருக்காங்க, ஜெயலலிதா பற்றி பேசிட்டு இருக்காங்க, எம்ஜிஆரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் நம்ம சின்ன கலைவாணர் அவரும் பட்டம் போட்டுக்கிட்டாரு, ஆனால் விவேக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறைந்ததுக்கு அப்புறமும் அவங்க செஞ்ச விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேசணும். இப்போ அப்துல் கலாம் ஐயாவை நம்மளால் மறக்க முடியுதா? இப்போ அன்னை தெரசா அம்மையாரை நம்மளால் மறக்க முடியுதா? இந்த மாதிரி அது மண்டேலாவை நம்மளால் மறக்க முடியுதா? இந்த மாதிரி நமக்கு வந்து தலைவர்களாக இருக்கட்டும், அது வந்து நடிகர்களாக இருக்கட்டும், யாராகட்டும், சொசைட்டியில் ஒரு உயரத்தில் இருந்தவங்க அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்கோம் பாருங்கள், அவங்கள பற்றி உயர்வா. அதுதான் அவங்களுக்கு புகழ், அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவங்கள வந்து உயர்த்தி கொண்டு போகும், அதுதான் அவங்களுக்கு நிரந்தரமான பட்டம். மற்ற இந்த மாதிரி இந்த 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 சும்மா சூப்பர் ஸ்டார், ரியல் சூப்பர் ஸ்டார், தளபதி விஜய் தளபதி, அவர் இதிலே இன்னொருத்தர் மிரட்டல் நாயகன் இப்படி போட்டுக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச உடன்பாடு இல்லை. சரி, ஓகே. நீங்கள் நம்மக்கிட்ட பேசுகிறத வச்சு எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது. மற்றவங்களை என்ன நம்ம மதிக்கிறோம், மற்றவங்ககிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம லைஃப்பில், ரியல் லைஃப்பில் நம்மளை பெரிய ஸ்டாராக பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது, நாம் மற்றவங்கள மதிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இதெல்லாம் மீறி ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. இவங்க எல்லாமே வந்து ரியல் லைஃப் ஸ்டார்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ரியல் லைஃப் ஸ்டார்ஸ். இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. நன்றி சார்.